ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்ன அதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அன் ஐடி எம்ப்ளாயியாக வந்து சில இன்ஃபர்மேஷன் ஜாப் ரிலேட்டட்னு சொல்ல போகிறேன். ஹூஆர் லுக்கிங் ஃபார் எ ஜாப் சீக்கர்ஸ், ஈவன் தேர் ஃப்ரெஷர்ஸ் ஒன்ஸ் டிகிரி முடிச்சுட்டு என்ன ஜாப் போகலாம், என்ன ஃபீல்ட் போகலாம் அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கெல்லாம் ஐடியிலும் எடுத்துகிட்டே நிறையா ஃபீல்ட்ஸ் இருக்குது. இதில் 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஐடி இருக்குது, நான் ஐடி இருக்குது. ஐடிங்கிறது பியூராக சொன்னோம். அது வந்து என்ன ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா, ஐடி டிபார்ட்மெண்ட் இன் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் இன் இன்ஜினியரிங் தேர் எலிஜிபிள் ஃபார் தட் ஃபீல்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து சர்டிஃபைடு லாங்குவேஜஸ் வந்து சர்டிஃபைடாக இருக்கணும். மேபி நீங்கள் ஏதாவது ஒரு சர்டிஃபைட் சென்டரில் வந்து மேபி சர்டிஃபைட் ஃபார் த லாங்குவேஜஸ் கால்டு C++, பைத்தான், ஜாவா, JVM இந்த கைண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் நீங்கள் சர்டிஃபைடாக இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து ஐடியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ண முடியும். தட் வில் பி பியூர் ஐடி ஃபீல்ட். நான் ஐடி ஃபீல்டு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஐடி ஃபீல்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, BPO செக்டர் சொல்லலாம், கால் சென்டர் செக்டர் சொல்லலாம். கால் சென்டருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகம்யூனிகேஷன் ஓரியன்ட் இருக்குது. நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது. கால் சென்டர்னு ஒன்று நீங்கள் வந்து நம்ம VIP தனுஷ் மாதிரி காமெடியாக நினச்சிக்காதீங்க. ஆனால் அதில் வரும்போது 50K எடுத்துக்கணும் உங்களுக்கு கிடைக்குமான்னா அது பாசிபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா 20 to 25 ஃபார் அ ஃப்ரெஷர் கண்டிப்பாக அந்த கம்பெனி இஸ் ரெடி டு ப்ரொவைட் இன்னே கால் சென்டர். கால் சென்டரில் வேரியஸ் ப்ராசஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மேபி டெலிகம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை வந்து இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம். இன்சூரன்ஸ்னால் நம்ம இந்தியன் இன்சூரன்ஸ், அப்ராட் இன்சூரன்ஸ், தேர் வேரியேஷன்ஸ் ப்ராசஸ் இன் கால் சென்டர். BPOங்கிறது அனதர் செக்டர். BPOலேயே வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. தட்ஸ் கால்டு வாய்ஸ் ப்ராசஸ் இருக்குது, நான் வாய்ஸ் ப்ராசஸ் இருக்குது. ரெண்டுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு டிகிரிக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் போதும். உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்துச்சுன்னா வாய்ஸில் கிடைக்கும். வித்தவுட் கம்யூனிகேஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வாய்ஸில் கிடைக்கும். ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஐடி அண்ட் நான் ஐடியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் BPO செக்டரில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 2 ஃபீல்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஒர்க் பண்ண பாருங்கள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் நெட்வொர்க் டீம்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஈவன் ஐடி ஃபீல்ட்லேயும் தேர் ஹேவிங் ஓப்பனிங், நான் ஐடி ஃபீல்ட்லேயும் தேர் ஹேவிங் ஓப்பனிங். ஐடி அண்ட் அட்மின் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் எஜுகேட்டட் அபவுட் த நெட்வொர்க்கிங் ப்ராசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோலையும் இருக்குது, இன்ஜினியரிங்லேயும் இருக்குது. அந்த ஐடியாக இருந்தாலும் நான் ஐடியாக இருந்தாலும் சிஸ்டம் ரிலேட்டட் இஷ்யூஸ், அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன்ஸ், இந்த பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேபி சிஸ்டம் இஷ்யூ த ரிலேட்டட் ஆல் இஷ்யூ வந்து அவங்க தான் வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் இது பண்ணுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் நெட்வொர்க்கிங்க்கு ஈவன் அந்த டிப்ளமோ இன் நெட்வொர்க்கிங் டெக்னாலஜி, அந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி முடித்தவங்க மேபி அதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. டிகிரி முடித்தவங்க அதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. அந்த ஒரு ஃபீல்டு இருக்குது, அதையும் யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க.